Welcome students. இன்னைக்கு வீடியோல ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ மல்டிப்ளிகேஷன்ல லெட்டிஸ் மெத்தட் இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இப்போ சமச்சீர்ல இருக்கு. சோ அது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். சோ பேசிக் சம்ஸ் தான் எடுத்துக்க போறோம். 12 into 14 அப்படினு எடுத்துக்கறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 4 பாக்ஸ் வரைஞ்சுக்கங்க. இது வந்து மேல வந்து 12 வந்து பிரிச்சு எழுதிக்கலாம் 1 2 னு எழுதிக்கலாம். அதே மாதிரி சைடுல you can write 4 and 3 அப்படினு தனியா எழுதிருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போறோம் 4 பாக்ஸ் போட்டோம் அந்த இது சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த டயகனல்ஸ் மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படினா ஜாயின் பண்ணி நம்ம கோடு போட்டு போறோம். இப்போ நீங்க ஒட்டுக்கா போட்டாலும் சரி தனித்தனியா போட்டாலும் சரி அந்த டயகனல்ஸ்க்கு மட்டும் ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்பர் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 3 மல்டிப்ளை பண்ண வரும் 6 வரும் அது 06 அப்படினு போட்டுக்கறோம். அதே மாதிரி 2 and 4 மல்டிப்ளை பண்றோம் 8 வரும் அது 08 அப்படினு நம்ம போட்டுக்கறோம். இதே போல அந்த பக்கம் 1 இருக்கு 1 and 4 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 4 வரும் 04 அப்படினு போட்டுக்கறோம். சேம் வே 1 and 3 மல்டிப்ளை பண்ணா 03 அப்படினு வரும். அத நம்ம அங்க என்ட்ரி பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டயகனல்ஸ்ல இருக்குறத மட்டும் எடுத்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் டயகனல் எவ்வளவு இருக்கு அப்படினா 6 அத எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டயகனல்ல பாருங்க உங்களுக்கு 308 இருக்கு. இத மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 வரும். அப்ப 11 வந்துச்சுனா என்ன பண்ணனும் அப்படினா 1 மட்டும் இங்க போட்டுட்டு இன்னொரு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த டயகனல்ல கொண்டு போயிரலாம். கொண்டு போயிட்டு இப்போ அந்த டயகனலுக்கு அதை ஆட் பண்ணலாம். அந்த டயகனல்ல ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படினா we can get 4 plus 1 5. So 516 the answer. ஏனா அடுத்த டயகனல்ல வந்து நமக்கு 0 தான் இருக்கு. So 0 வந்து நம்ம போட வேண்டியதில்லை. ஈவன் போட்டாலும் அதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 516 தான். ஸோ இதே போல் நம்ம அடுத்து இன்னொரு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 சம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறேன். அதையும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 46 into 27. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். 46 எடுத்துருக்கோம் 27 எடுத்துருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு டயகனல் வரைகிற மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 2 டிஜிட் இருக்குது அதனால 2 into 2 இங்கே 2 டிஜிட் இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம 2 into 2 எடுத்துருக்கோம். இல்லை இங்கே 3 டிஜிட் இருந்துச்சுன்னா நம்ம 3 போட்டு 2 ரோஸ் போடுற மாதிரி இருக்கும். 3 டிஜிட் 3 டிஜிட்னா 3 into 3 பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நம்ம 2 into 2 ரெண்டு டிஜிட்டுக்கு நம்ம தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அந்த பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து நம்ம இந்த 4 எழுதிக்கிறோம். தென் இந்த பக்கம் 6 எழுதிக்கிறோம். அதே போல் 27 இங்கே 2வும் இங்கே 7வும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம இந்த டயகனல்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் டயகனல் வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது ஒவ்வொரு நம்பராக நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 6யும் 7யும் மல்டிப்ளை பண்ணலாம். 6 7s are எவ்வளோ 42ன்னு வருது. அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே 4 போட்டுக்கணும் இங்கே வந்து 7 போட்டுக்கணும். 4 7 அகெயின் 6 into 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 6 2s are 12 அப்போ 1 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 4 into 2 மல்டிப்ளை பண்ணுறோம் 8 அப்போ என்ன பண்ணும் 0 8ன்னு போட்டுக்கிறோம். சேம் திங் 4 into 7 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 28 வரும். அப்போ 2 into 8 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் கலர் வந்து டிஃப்ரெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டயகனல் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால ஒவ்வொரு டயகனல் வர மாதிரி நான் கலர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து போகிறோம் இந்த டயகனல் ஆட் பண்ண போகிறோம். இந்த டயகனல் என்ன இருக்குது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டயகனலில் பாருங்கள் 8 4 2 இருக்குது. இந்த 3 ஆட் பண்ணுறோம். we get 14 தான் ஆன்சர். அப்போ 2 டிஜிட் வரதுனால 4 மட்டும் எழுதிட்டு 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த டயகனல் கொண்டு போயிடும். இப்போ அடுத்த டயகனலுக்கு இதை ஆட் பண்ணால் 2 8 1 1 இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். இந்த 12ல் we can take 2 மட்டும் எடுத்துகிட்டு இந்த 1 வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ 2 இங்கே எழுதிக்கணும் 1 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த டயகனலுக்கு போகிறோம். அடுத்த டயகனலில் 0 plus 1 is equal to 1 தான் ஆன்சர். ஸோ 1 2 4 2 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இந்த லெட்டிஸ் மெத்தடில் நீங்கள் பண்ணிட முடியும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 3 சம் கொடுக்குறேன். 15 into 18 25 into 37 19 into 41 இது மூணுமே 2 டிஜிட் into 2 டிஜிட் தான். ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் நம்ம போட்ட மாதிரி அதே மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் இந்த பாக்ஸ் போட்டுட்டு இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெத்தடாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.